ஏன்னா ஒரு சத்தம் யாரும் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் சாமி. யாரோ வந்திருக்கிறாங்களா? என் தந்தையாகப்பட்ட கைலகிரி ஆண்டவழி 2000 பணம் நேத்திரம் படைத்த அந்த ஆதிசிவன் பாத்தியாடா எப்படி அவன் கைலகிரி அப்படியே காலு மேல காலு போட்டு அது கொஞ்ச நேரம் தானே, அதுக்கு மேல நாங்க தானே உட்காருவோம். தந்தையே, என்ன பார்த்து அச்சம் கொள்ளாது, பயந்து ஓடாது. நான் யார் என்றால் நான் தாங்களுடைய பிள்ளை, உன்னுடைய மகன் தானா? ஒன்னும் பயந்துக்காது. அவங்களுக்கு இருக்கிறது 2 பசங்க ஒரு பொண்ணு, அதையும் இங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறது அப்படி புதூர்ல. அங்க என்ன போற அலங்காரத்துக்கு வரான்ட்டோம். என்னுடைய மகன் விநாயக பெருமான், முருக பெருமான் கடவுள். என் மகன் நீ எப்படி எனக்கு மகனாக முடியும்? மகன் எப்படி எனக்கு நீ மகன் சொன்னால் தாண்டா புரியும் பாபா. ஆனா தந்தை, நேற்று தினத்தில் உன் மனைவியாகப்பட்ட பார்வதிக்கும் தாங்களுக்கும் சண்டை வந்து, வாக்குவாதம் வந்து, சண்டை வந்து, உன்னை என்ன செய்வீர்கள்? என்னை அறுவடை செய்துதான் படியளக்கணும். என்ன சரி அப்படி என்று அறுவடை செய்து படியளக்க போகும்போது நான் தான் படியளப்பேன், இல்ல நான் தான் அளப்பண்ண வாக்குவாதம் வந்தது. அதனால நான் தாண்டா அளப்பேன் என்ன அகாத வார்த்தையை பேசணும். வாடா போடா என்று உன் தேவி பேசினான். ஆமா, சரி, பிறகு என்ன நடந்தது? அதனால கட்டிய கணவன் என்று பாராதபடிக்கு என்னை வாடா போடான்னு தூசித்து பேசியதுனால இதுவே என்ன இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என் நெற்றி கண்ணை திறந்தேன். ஓ, உன்னை நீ திறக்கும் போது ஓடினான். ஓடி பிளகும் துவாரத்துக்குள்ள பிளகும் துவாரத்துக்குள்ள பாறை பிளகும் துவாரம், அந்த வட்டப்பாறை சந்தல போய் பூந்துக்கிட்டான். ஆமா, தாங்கள் என்ன செய்தீர்கள்? அவளை துரத்தி போனேன், காணவில்லை. நான் மறுமுறை சிவபீடத்துக்கு வந்துட்டேன். இப்படி எட்டி போய் பார்க்கும்போது ஒரு குழந்தை பிறந்திருந்தது. உன் வேர்வையாகப்பட்டது அந்த பாரிஜாத மலர்ல பட்டது. பட்ட உடனே குழந்தை உருவாகிவிட்டது. ஏதோ ஒரு குழந்தை பிறந்திருக்கு. இங்க இருந்தா ஏதாவது இடையூறு வந்துவிடும், நம்மளை அழித்து விடுவார் என்று பயந்து ஓடிட்டீங்க. சிவபீடத்தில் அமர்ந்துட்டேன். தந்தையே, அந்த பாரசந்தல ஒரு குழந்தை பிறந்து என்ன கண்டு ஓடினீங்கல்ல, அந்த குழந்தை தான் நான். நீயா குழந்தையாட்டமாக்குறேன்? நான் பெரிய ஆளா இருக்கிறியே. ஆமா, ஏன்னா தேவருடைய அம்சத்துல பிறந்தவனல்ல. இப்ப நான் உன்னுடைய மகன் தானே. அப்படின்னா நான் உன்னுடைய மகன் தானே. சரி, நீ சொல்வதெல்லாம் பார்த்தா உண்மை போலதான் தெரிகிறது. என்னுடைய மகன் தான். சரி, என் பேரு பரமனுடைய நெற்று கண்ணில் வேறுவில் பிறந்தபடியான என் பேர் பரமகேது. உன்னுடைய பேர் பரமகேது இருந்தாலும் வந்த வேலை முடிந்தது. பிறப்பு வளர்ப்பு அனைத்தும் தெரியும். ஆயினும் இன்னும் ஒன்றே ஒன்று கேட்கிறோம். மகன் கேட்கிறான் என்று வருத்தம் வரக்கூடாது. என்ன வருத்தம்? நீ அணிந்திருப்பது என்ன? புலியின் தோல், உத்தராட்சி மாலை, பாம்பு, சூலாயுதம். இதை சற்று நேரம் கொடுத்தா உன்னிடத்துல பார்த்துட்டு உடனே கொடுத்துறேன். ஆமாப்பா, இதெல்லாம் உனக்கு தகாதுப்பா. நீ என்னுடைய மகனாக இருந்தாலும் மூக்கத்தரம் முட்டாள் குணத்துல பிறந்திருக்கிற, இது உனக்கு தகாது. சரி, தந்தையை தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு வா. செல்வனா, அப்பன் சொத்து யாருக்கு சொந்தம்? மகனுக்கு தானே. குடும்பம் இருக்குதா இல்லையா? இருக்குதுப்பா, இருக்கு. அதனால சற்று நேரம் தானே பார்த்து வரமா. சரி, அதனால பிறகு எனக்கு என்ன வேண்டும் தெரியுமா?
பெத்த மகன்ட்ட யாருப்பா புதுசா ஒரு ஆளு சத்தம் போடுது? தோனி வந்திருக்காரு. தோனி வந்திருக்காரு. எம்எஸ் வந்திருக்காரு. தோனியா? எம்எஸ் தோனி. அல்லங்க அழகல்லன்ட்டாங்க. சரியா போச்சு. அழகல்லன்ட்டாங்க. வேற இல்ல. உனக்கு வரம் கொடுத்துட்டோம். ஆமா. எந்த பெண்ணினால உருவானியோ அந்த பெண் ஒரு பெண் கையில தான் உனக்கு அழிவு. ஆண்களால அழிவில்லை. அழிவில்ல. அப்பேற்பட்ட வரத்தையா கொடுத்தம்பா. போயிட்டு வா. நான் வரட்டுமா? போயிட்டு வா. போயிட்டு வரட்டுமாப்பா? போயிட்டு வாப்பா. என்ன எங்க அப்பா எனக்கே வரம் கொடுத்துட்டாரு. அப்ப நான் போயிட்டு வரட்டுமா சாமி? அனைவருக்கும் போய் போய் வா. வேண்டிய பக்தருக்கு வரம் கொடுப்பார். அப்படியா? நேரம் நான் அமரனப்பா. நேரம் உட்கார சொல்லுப்பா. சரி உட்கார்ற காலதாமதம் ஆகுது. அப்படியா? வேணாம். கண்டாக்டர் பையனேன்னு சொன்னேன். ப்ளீஸ் டேக் யூர் சீட். உன்னை மூக்கல வரல விட்டு உள்ள உடலுக்குதா. ஆமா. உட்கார்றாங்க. அவனோட நம்மளுக்கு ஏடா பேச்சு. உட்கார்றா. அதனால நான் அமர்ந்தே தந்தை அப்படின்னா இந்த கைலகிரி சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் போது உன் கண்களுக்கு நான் எப்படி தோற்றம்? சித்திர கோயில் குரங்காடுமே இருக்கிறான். அண்ணாமே ஏங்கிட்டுக்குது கொண்டான்ட்டோம். ஏன் அப்படி வெயிட் பிடிச்சிக்கிற? கொண்டா பாம்பை எடுத்து மாட்டோன்ட்டோம். கேக்கு வாடா. அவசரப்படாதீங்க. ஏதாவது வில்லங்கற போது. கந்தாடா. ஏண்டா சாமி? ஏண்டா சுப்பிரமணி மாமா? கந்தாடா குடுறா எடுத்து. சரி விடு. என்ன எடுத்துக்குறா மொட்டையா? டேய் இதெல்லாம் மாட்டு. மாட்டுவா. டேய் கொன்றாங்கடா மாட்டியா. மாட்டதரா கண்டாரோலி பையனா. உன்னை பார்த்தா படியளக்க கூடிய பரம கடவுள் போல இருக்குது. அப்படியா? ஆமா. படியளக்க கூடிய பரம கடவுள் போலவே இருக்கிறது. அந்த கைலகிரி வாசன் ஆதி சிவன் போல் தெரிகிறது. நான் சிவன் இங்கு இருக்கும்போது பக்கத்தில் இருப்பவள் யாரு? பார்வதா. பார்வதா? எங்க போயிட்டா? அவ பிளந்து ஓரத்துக்குள்ள மறைந்து விட்டாப்பா. சரி இருக்கட்டும். இந்த படியளக்கக்கூடிய பரம நான் இருக்கும்போது உனக்கு என்ன பிரச்சனை? ஏண்டா என்ன அனாதையா தூக்கி கானகத்துல பெற்றுட்டு போவீங்க? கேட்டா தேவருடைய திருவிளையாடல் தான் என்ற அகத்தோடு இருக்க. இனிமே இந்த கைலகிரி யாருங்க சொன்னா? உனக்கே சொந்தமடா. உனக்கு தான் சொந்தம். எனக்குதானே சொந்தம். நான் தான் ஈஸ்வரன். எல்லாமே நான் வச்சுக்க. நான் போயிட்டு வரேன். யாருக்கு சொன்னா? யாரா? நான் தான் சிவபெருமான். என்னது? நான் தான் சிவபெருமான். நான் தானே சிவபெருமான். நான் சிவபெருமான். ஏய், நான் இருக்கும்போது எங்கடா நீ வந்த? எங்க வந்த? அதனால யாராலும் அழிவல்லாத வரத்தை பெற்று அதனால இனிமேல் சகல தேவரெல்லாம் எனக்குள் அடக்கம். நீங்க தான் விஷ்ணு, நீங்க தான் பிரம்மா, நீங்க தான் தேவேந்திரன், நீங்க தான் சிவபெருமான். எல்லாமே நீங்க தான். இருக்கட்டும். ஆனா போலாமா? எங்க போறோம்? சத்தியலோகம் தேடி போறோம். சத்தியலோகம் போலாம். ஒண்ணுலோகம் தேடி போறோம். சத்தியலோகம் பிரம்மை. அவனை பார்க்கணும். பிரம்மாவை பார்க்க வாங்க சாமி போலாம். இப்பொழுது பிரம்மா யாரு? பிரம்மா யாரு? யார் அது? அப்படியா? பிறகு சந்தி. அறிவீர்கள் சபையர்களே, அதாவது பரம கேதாகப்பட்டவர் இப்போது அதாவது பிரம்மதேவனை சிறைபிடிக்க போய் கொண்டிருக்கிறார். இதே நேரத்தில் சத்தியலோகத்தை ஆண்டு வரக்கூடிய பிரம்மதேவன் வருவிதம் காண்க.